back like she wanna talk. Hi guys, welcome to channel Zone 14 Football. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? மேட்ச் வீக் ரிவ்யூ முடியலையே, மேட்ச் வீக் ரிவ்யூவா இது அப்படின்னு யோசிப்பீங்க. அதுதான் கிடையாது. இந்த வீக்கெண்டு ஒரு தரமான மேட்ச் இருக்குது. சண்டே நைட்டு உங்களுக்கே தெரியும், மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் ஆர்சனல், அதுவும் எமிரேட்ஸில். ஸோ அதோட ப்ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடக்க போகுது, உன்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி எல் கிளாசிக்கோ ப்ரிவ்யூஸ்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் டெஃபினெட்லி தான் ப்ரீமியர் லீக்கில் தான் ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ பண்ணுறோம். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த ரீசெண்ட் டெக்கேட்ஸாக வந்து யுனைடெட் வர்சஸ் ஆர்சனல் ரைவல்ரி வந்து கண்டிப்பாக அன்மேட்ச்டு. எஸ்பெஷலி நம்ம சர் அலெக்ஸ் ஃபர்கியூசன் அண்ட் ஆர்சின் வெஞ்சர் டைம்ஸில் வந்து இந்த ப்ரீமியர் லீக், அந்த நியூ ப்ரீமியர் லீக் ஃபார்மேட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுதான் டூ பெஸ்ட் மேனேஜர்ஸ் அண்ட் த பெஸ்ட் ரைவல்ரின்னு சொல்லலாம். அண்ட் டெஃபினெட்லி ரைவல்ரினா சும்மா அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. அது இருக்கும், அப்பப்போ இருக்கும், பட் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க. ரெண்டு டீமே வந்து பிட்ச்ல வந்து அடிச்சுப்பாங்க. அடிச்சுப்பாங்க. ஆமா, அது எப்போதுமே அப்படிதான். பட் ஸ்டில் வந்து என்ன சொல்றது, இப்போ நம்ம மற்ற இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துருக்கோம், ரொம்ப அக்லியாலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஓகே வந்து பிட்ச்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, பட் மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்ட் எப்போதுமே இருக்கும். அண்ட் அதுவும் அந்த காலத்து யுனைடெட் ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து டெஃபினெட்லி சரியான சீசன்ஸ் ஃபுல்லாகவே அவங்க ரெண்டு பேருக்குமே. ஆமாம், அண்ட் டீம்ஸுமே வந்து ரெண்டுமே ஓஜி டீம்ஸு. என்ன ரொனால்டோ, அப்புறம் பலோண்டியார் வின்னிங் பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் யூசிஎல் வின்னர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஆர்சனல்ல கேட்கவே தேவையில்ல. ஆமா, கோல்டன் டிராஃபி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச் ஏரா ரெண்டு டீமுக்குமே. ஆமாம், ஆனால் இதில் என்னன்னா, இவங்க ரைவல்ரி மென்ஷன் நல்லா செம ஹெல்த்தியாக இருந்தது. அதாவது அலெக்ஸ் ஃபர்கியூசனும் செம ரெஸ்பெக்ட் வச்சிருப்பார் வெஞ்சர் மேலே, வெஞ்சரும் செம ரெஸ்பெக்ட் வச்சிருப்பார் அலெக்ஸ் ஃபர்கியூசன் மேலே. ஆனால் ரைவல்ரி செம ஹீட்டட் அப்பாக இருக்கும் அந்த டைமில். பட் எல்லாமே மேட்ச்சில் வரையும் தான், மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சில்லாக போயிடுவாங்க. ஆனால் இது கண்டிப்பாக சொல்லணும், எனக்கு கேட்டிங்கன்னா வந்து அலெக்ஸ் ஃபர்கியூசன் தான் த பெஸ்ட்டு, த கோட்டட் மேனேஜர்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் அடிக்காத ட்ராஃபியா, அதுவும் 13 ப்ரீமியர் லீக் அடிச்சிருக்காருன்னா நீ யோசிச்சுக்கோ, அந்த மனுஷன் வந்து பெரிய லெவல். அது மட்டும் இல்லை, 13 அந்த ட்ராஃபி, அப்புறம் 5 லீக் கப்பு, 5 எஃப்ஏ கப்பு, சாம்பியன்ஸ் லீக். எனக்கு கேட்டேன்னா ஒன் ஆஃப் த கோட்டட் மேனேஜர்ஸ்னால் டெஃபினட்டாக அலெக்ஸ் ஃபர்கியூசன். அண்ட் ஃபார் ஆர்சனல் ஃபேனாக உங்களுக்கு எனக்கே தெரியும், ஆர்சனல் வெஞ்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து எங்கள் கிளப்பை வந்து ஓரளவுக்கு ஹையர் லெவல் கொண்டு போனார். 3 ப்ரீமியர்ஷிப் அடித்தார், 7 எஃப்ஏ கப் வச்சார். அதில் முக்கியமாக இந்த கோல்டன் ட்ராஃபி இன்னை வரையும் பேசப்படுதுன்னா அவர் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட் தான், இன்வின்சிபிள்ஸ். அண்ட் இதுதான் வந்து எல்லாருமே பேசுவாங்க. பட் ஆனால் வெஞ்சரை பொறுத்தவரையும் நான் எதுவும் பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன். நம்ம 2003-04 அப்புறம் இன்வின்சிபிள் டைலுக்கு அப்புறம் நம்ம பிஏலே அடிக்கலை, யூசிஎல் நம்ம அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹைப்ரிட்லேருந்து நம்ம வந்து எமிரேட்ஸ் மாறினோம். ஸோ ஃபண்ட்ஸ்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. பிளேயர்ஸை விற்று தான் நம்ம பொழைக்கணுன்ற நிலமை வந்துச்சு. எல்லா மெயின் பிளேயரையும் விற்றோம். ஓகே, விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த சீசன்லேருந்து அவர் கிளம்புற வரைக்குமே டாப் 4ல் முச்சா தெரியுமா? அதெல்லாம் நீ பார்த்துருப்பிய, +20 ப்ராஃபிட்டு. வேறு எவருக்கும் இருக்காது, இவருக்கு மட்டும்தான் இருக்கும். எல்லாம் ஹேலண்ட் ஃபேமஸ் ஆனதே அதுக்கப்புறம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய பிளேயர்ஸ் நம்மளால் வாங்க முடியல. ஸோ ஹேலண்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 மேனேஜர்ஸையும் செம ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக. எஸ், டெஃபினெட்லி. அதுவும் இப்போ நீ சொன்ன மாதிரி வெஞ்சர் வந்து அந்த லாஸ்ட் சீசன்ஸ் அவர் பண்ணும் போது என்னடா வெறும் டாப் 4 மட்டும்தான் முடிக்கிறார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஓஜி ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு தான் தெரியும் அந்த கோல்டன் ட்ராஃபிக்கு அப்புறம் ஆனால் டவுன்ஃபால், அந்த ஃபைனான்ஷியல் பேர்டன்னால வந்து நிறையா ஸ்டார் பிளேஸ், தியரியாக இருந்தாலும் சரி, ஃபேப்ரிகஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஆர்சனலில் ஸ்டே பண்ணி விளாடணுன்னு தான் ஆசை. பட் முடியாது, அவங்களால செல் பண்ணணும், காசு வாங்கணும், அதனால வந்து போனாங்க. ஸோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு என்ன மாதிரி ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட், அற்புதமான மேனேஜர். ஸோ டெஃபினெட்லி ரெஸ்பெக்டட். அண்ட் ஆல்சோ ஃபர்கியூசனும் வந்து நம்ம ஒரு பெரிய கிளப்ல இருந்து வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஸ்காட்டிஷ் அபர்டீன்ல இருந்து வந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா வந்து அதாவது எப்போ ஃபர்ஸ்ட் சீசன் எப்படா முடிச்சிருப்பீங்க? 13th ஏதோ முடிச்சிருப்பீங்களே. அவர் தூக்காம வச்சிருந்தாங்க அப்ப, கரெக்டா? ஆமாமா, நம்ம வந்து செகண்ட் தான், பாட்டம் ஹாஃப் ஆஃப் த டேபிள்ல தான் முடிப்பாங்க ஃபர்ஸ்ட் சீசன். ஆனா அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 13 டைட்டில்லாம் நீ யோசிக்க முடியுமா சொல்லு? 13 டைட்டில்லாம் இப்போ பிரீமியர் லீக்லலாம் வந்து ஒரு டீம் அடிக்கிறதே பெரிய விஷயம். அதாவது ஆர்சனல் டோட்டல் ட்ராஃபி கவுண்டே 13-14 தான் நினைக்கிறேன். அவர் ஒருத்தாலே 13 அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ உண்மையிலேயே ஹை ரெஸ்பெக்ட். அண்ட் இது என்னன்னா, இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து யுனைடெட் வந்து ஆர்சனலை ப்ரீமியர் லீக்கில் ஜெயிக்கவே இல்லை. கடைசியாக ஜெயிச்சது 2022 ஆண்டனி சைனிங்க்கு அப்புறம் 3-1 விக்ட்ரி. அண்ட் அதுக்கு முந்தின வருஷம்
3-2 விக்ட்ரி அண்ணன் வந்து முடிச்சு விட்ருவாரு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஓல்ட் ட்ராஃபர்டில் நடக்கும். பட் கடைசியாக நீங்கள் எமிரேட்ஸில் எப்போ ஜெயிச்சிங்க தெரியுமா? 2017 ஜெஸ்ஸே லிங்கார்டு இப்படி ஒரு டான்ஸ்லாம் போடுவார், அப்போ ஜெயிச்சது. அதுக்கப்புறம் 9 வருஷம் ஆச்சு, இப்போ வரையுமே நீங்கள் எமிரேட்ஸில் ஜெயிக்கல. அண்ட் ரீசெண்ட் இயர்ஸாக உங்கள் ஹோம்லேயும் ட்ரா ஆர் நாங்கள் வின் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மேட்ச், இந்த ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஆடுற மேட்ச் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சண்டே நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பாக ஆர்சனல் இந்த லாஸ்ட் 2 டிகேட்ஸில் வந்து இதுதான் அவங்களோட பெஸ்ட் டீம்னு அக்கார்டிங் டு மீ இதுதான் பெஸ்ட் டீம். ஏன்னா பிகாஸ் டிஃபென்சிவ்லி பயங்கர சாலிடாக இருக்காங்க, அட்டாக்கும் நிறையா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, குட் மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூத். ஸோ நல்ல பொசிஷனில் இருக்காங்க இப்போ கரண்ட்லி. ஸோ ஆர்சனலில் எமிரேட்ஸில் போய் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்களா, என்னால் ஜெயிப்போன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. பட் டெஃபினெட்லி யுனைடெடுக்கு பெஸ்ட் ரிசல்ட்னா ட்ரான்னு சொல்லுவேன். அண்ட் ஆர்சனலுக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோமில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ட்ராஃபி இந்த சீசனே அடிச்சு ஆகணும், வேற வழியே கிடையாது. அண்ட் ஆல்சோ நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் யா டெஃபினெட்லி. ஸோ அண்ட் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸும் எமிரேட்ஸில் பாருங்க, 9 வருஷம் ஆச்சு நாங்கள் ஜெயிச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து இந்த சீசன் டைட்டில் ஜெயிக்கிறீங்களே வச்சுக்கோங்களேன், 9 வருஷமா எமிரேட்ஸில் யுனைடெடை போட்டுட்டு டைட்டில் ஜெயிக்கிற வருஷம் தோத்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். டெஃபினெட்லி ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். என்ன கேள, அதாவது இப்போ நீங்கள் வந்து ட்ரா பண்ணாலுமே எங்களுக்கு லாஸ் பர்சனலாக. ஏன்னா ஏற்கனவே 2 ட்ரா ஆயிடுச்சு, ஃபாரஸ்டோட ட்ரா ஆயிடுச்சு, லிவர்பூலோட ட்ரா ஆயிடுச்சு. திருப்பி ஒரு ட்ரா எங்களால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இந்த கேம் ஜெயிச்சாகணும். அண்ட் சிட்டி உல்ஸ் ஆடுறாங்க, கண்டிப்பாக மோஸ்ட்லி ஜெயிச்சிருவாங்க எனக்கு கேட்டேன்னா. ஸோ இந்த கேம் ரொம்ப ரொம்ப குரூஷியல், ஜெயிச்சே ஆகணும். பட் ஏன்னா யுனைடெட் ப்ரெடிக்டே பண்ண முடியல. நான் கொஞ்சம் மென்டல்ன்ற மாதிரி திடீர்னு பயங்கரம் அவனுங்க டேல திடீர்னு குழப்பி விட்டுறாங்க எல்லாத்தையும். ஸோ எனக்கு வந்து உண்மையிலே இந்த மாதிரி டீம்ஸ் பார்த்தா தான் பயமாக இருக்குது. நீ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவனுங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவனுங்க இப்போ சிட்டியோடய நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேன், பயங்கரமாக டோட்டல் டாமினேஷனு. ஸோ அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் எமிரேட்ஸில் ஆடுறதுனால ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த சீசன் நாங்கள் எமிரேட்ஸ் தோக்கலை. ஸோ கண்டிப்பான இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும். பட் எனக்கு ரிசல்ட்ஸ் சத்தியமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. டெஃபினெட்லி எஸ். அண்ட் ஆமாம், நீ சொன்ன மாதிரி தான் வந்து யுனைடெட் வந்து பாட்டம் ஹாஃப் ஆஃப் த டேபிளில் இருந்தால் கூட அந்த யுனைடெட் ஆர்சனல் அந்த மேட்ச் டே வரும்போது பயங்கர ஈக்குவலாக பயங்கர ஃபைட் இருக்கும், பயங்கர இன்டென்சிட்டியாக இருக்கும் கேமு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எப்போதுமே இருக்கும். இந்த யாரு எந்த மொக்க இருந்தாலும் அந்த யுனைடெட் ஆர்சனல் கேம். ஆமாம், நம்ம வீட்டில் சண்டை போடுவோம், நம்ம வீட்டில் உட்காந்து ஐயோயோ, அதாவது நீ யுனைடெட் ஃபேனு, நான் ஆர்சனல் ஃபேனு. ஸோ ஒழுங்காக உட்காந்து மேட்ச்சை பார்ப்போம்னா கிடையாது. நான் கொஞ்சம் ஆர்வக்கோளாக என்ன பண்ணுவேன், ஒரு கோலுக்கும் செலப்ரேஷன் சொல்லிட்டு மூஞ்சி முன்னாடி பண்ணுவேன். அதாவது நீ அமைதியாக தான் இருப்பேன், ஆனால் உனக்கு அந்த எமோஷனை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டாக அவனுக்கு கோல் விட்டுருவாங்க. திருப்பி நீ வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். மாற்றி கிட்டத்தட்ட நம்ம இதனால் எத்தனை வாட்டி அடிச்சிருப்போன்னே தெரியல. நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் 4-5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் கேட்டேன்னா எல்லா யுனைடெட் ஆர்சனல் மேட்ச் அப்பயும் சண்டை இல்லாமல் முடியாது. ஒன்று நான் ஏதாவது கோலராக பண்ணி இது பண்ணுவேன், நீ சில நாள் அமைதியாக இருப்ப, சில நாள் போட்டு அடிச்சிருவேன் காண்டே. ஸோ இது வந்து லாஸ்ட் இந்த செலிப்ரேஷனில் வந்து எஸ் சொல்லு. அதுவும் இந்த ட்ராக் சூட் போட்டுட்டு நீ ஸ்லைட் பண்ணுவா தெரியுமா, டைல்ஸ் வீட்டில் டைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் சூட் போட்டு நீ ஸ்லைட் பண்றது. இந்த வயசுல எல்லாம் நீ ஸ்லைட் பண்ணா முட்டி உடஞ்சிட்டு உட்கார வேண்டியதா வீட்டில். ஏற்கனவே ஃபுட்பால் விளாண்டு நீஸ்ல ஆங்கிள்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கு. இதில் நான் நீ ஸ்லைடு போட்டேன்னா அவ்வளோதான், நமக்கு வந்து நீ இன்ஜுரி வந்து உட்கார வேண்டியதுதான். அதனால் அந்த செலிப்ரேஷன்லாம் போட மாட்டோம். பட் லாஸ்ட் 4-5 இயர்ஸாக எனக்கு தெரிஞ்சு அமைதியாக, ஏன்னா நம்ம 2 டீமே தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இதுக்கு மேலே நமக்குள்ளே இது பண்ணி என்ன, நம்ம 2 டீமும் எதுவும் பண்ண மாட்டோமே அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக மேட்சை பார்ப்போம். ஓகே, ஜெயிச்சிட்டுமா தோத்துடுமா அப்படியே கிளம்பிடுறோம். ஆனால் முன்னாடி வேறு மாதிரி இருக்கும். பட் இப்போ ஒரு முக்கியமான ஒரு இது நடந்துச்சு. தியோ வால்காட் வந்து வேன் ரூனிட்ட கேட்டிருப்பாரு, பார்த்துருப்பியா, இந்த மாதிரி வந்து 2008 யுனைடெட் இந்த ஆர்சனல் டீமை இப்போ கரண்ட் டீமை ஜெயிக்குமான்னு. அதுக்கு வந்து செஞ்சு விட்டாங்க அவங்க. ஏன்னா தியோ வால்காட் புரியுது நீ ஒரு ஆர்சனல் இது, பட் ஆனாலும் 2008 யுனைடெட் டீம் வச்சு எப்படா கம்பேர் பண்ணுவீங்க அடே. அதுவும் நாங்கள் இன்னும் ட்ராஃபியே அடிக்கலை, எதுவும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வாயை விட்டு சும்மா இல்லாமல் ஏன்டா நீங்கள் டே என்னடா டே போடா. அதுவும் 2008 யார் இருப்பா, அண்ணன் வேற இருப்பாரு. ரூனி வந்து
ஆமாம். ஐயோ சரியான மோசமான டீம் அது. யுனைடெட் அட்டாக்கிங் ட்ரியோ பார்த்தேன்னா கார்லோஸ் டெவஸ், வெயின் ரூனி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, பெஞ்சில் பெர்பட்டோவு, சாஹா, வெல்பெக்கு, அப்பா என்ன அட்டாக்கிங். ப்ளஸ் டிஃபென்ஸில் வந்து நெமானியா விடிச், ரியோ ஃபெர்டினாண்ட் விடிச்லாம் வந்து ப்ரீமியர் லீக் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு டிஃபெண்டர் 2 வருஷம் ப்ரீமியர் லீக் பிளேயர் ஆஃப் த இயர் வாங்கினதே கிடையாது. விடிச் வாங்கியிருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை எப்படி இந்த கரண்ட் டீமோட கம்பேர் ஓகே இன்னொரு 2-3 இயர்ஸ்ல அந்த மாதிரி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் கரண்ட்லி பிரீமியர் லீக் அடிக்கல, யூசிஎல் அடிக்கல, எதுவுமே அடிக்கல. அதான் நீ சொல்றது கரெக்ட் தான். கம்பேர் பண்ணணும்னு வையேன், அது சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். பிகாஸ் நம்ம என்ன ஜெயிக்கிறோன்னே தெரில. நல்லா ஆடிட்டு இருக்கோம், நம்ம லாஸ்ட் 3 சீசன் நல்லா ஆடணும், பட் இது முடிக்கல. இந்த வாட்டி முடிச்சிருவோம் நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு இந்த சீசன் நல்லா பண்ணதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன்டா. பாதி சீசன்லேயே கம்பேரிசன் பண்ணி வாயை விட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்கோம். ஸோ என்னை கேட்டிங்கன்னா சீசன் முடிகிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கிறதே மேல். அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு அதுதான் ஒரே வேண்டுகோள் ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு. எப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்போம், முடிகிற வரைக்கும் லைனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருப்போம். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆனால் எந்த ஃபேன்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸப்ட் ஸ்பர்ஸ் அவங்கள போட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கள். அவங்கெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. அதுவும் கரெக்ட். இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசியில் லூஸ் பண்ணி சிட்டி ஃபேன்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த சீசனாவது தயவு செஞ்சு ஜெயிச்சிருக்கேன். இந்த லிவர்பூல் சிட்டி ஜெயிச்சு எனக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கு. ரைவல்ஸாக இருக்காங்களே. ஆர்சனல் நீங்கள் ஜெயிங்க இந்த வருஷம். ரைவல் தான், பட் நீங்கள் சரி நீங்களா விடுங்க, ஜெயிச்சுட்டு போங்களா. சிட்டி லிவர்பூல் பரவாயில்லன்றா நீ. ஓகே, ஆனால் இது இன்னொரு இன்சிடென்ட் கண்டிப்பாக நம்ம 2 பேர் வந்து ஒன்றுமே ஜெயிக்கிறதே இல்லையே. நீங்களாவது அப்பப்போ எஃப்ஏ ஏதோ ஜெயிச்சிட்டு இருந்தீங்க. 10 ஜெயிச்சான்டா. நான் கடைசியாக எப்போ அட்டேட் ஆச்சு அந்த எஃப்ஏ கப்பு, அப்போ ஆச்சு கம்யூனிட்டி ஷீல்டு. அதுக்கப்புறம் ஒன்றும் அடிக்கலை. இந்த சீசன் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. எத்தனை அடிப்போம். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ப்ரீமியர் லீக் தான். ஃபஸ்ட்டு ப்ரீமியர் லீக் அடிங்க, அதுக்கப்புறம் மித்த காம்படிஷன்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட போகிறாங்களா தெரியல. ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது நீ சொல்கிறல்ல, ஆர்சனல் புண்டிட்ஸ் அவங்களே இது மாதிரி வாய் விட்டாலும் யுனைடெட் புண்டிட்ஸ் அவனுங்க பிளேயர் பற்றியே வாய் விட்றாங்க. இப்போ ஸ்கால்ஸும் இவரும் யார் பால் ஸ்கால்ஸ்க்கும் இன்னொருத்தர் யாரோ மிக்கி பட் 2 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து அது வந்து ஒரு ப்ராப்பர் மேட்சே கிடையாது. ஹாலாண்டோட ஆடும் போது அவர் வந்து மேன் ஹேண்டில் பண்ணிடுவார். அவரெல்லாம் அதாவது அவனுங்க ஓன் பிளேயரே நீ இவ்வளோ கேவலமாக பேசியிருப்ப. ஆனால் அதுக்கு செம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாரு. யுனைடெட் டர்பியில் இந்த மான்செஸ்டர் டர்பியில் போட்டு பொழந்தார். ஹாலாண்ட் என்ன ஆகிட்டு இவர் எகிரி எல்லா இடரும் வின் பண்ணிட்டுருக்காரு. டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ எங்கே கொண்டு மூஞ்சி வச்சுப்பாங்க சொல்லு. வாய்ப்பே இல்லை டெஃபினெட்லி. ஆமாம், அதான் இப்போ ரீசெண்டாக பண்டிட்ஸ் இந்த பெரிய லெஜண்ட்ஸு பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த டீமாக இருந்தாலும் சரி, சில பேருக்குலாம் வந்து பேச தெரிலனா விட்டுடணும். சும்மா காசுக்காக வைரலாக போகணுன்றதுக்காக உங்கள் சொந்த டீமே இப்படி கேவலமாக பேசுறதுலாம் வந்து டெஃபினெட்லி ரெஸ்பெக்டே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் பால் ஸ்கோல்ஸ்டெல்லாம் நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல டெஃபினெட்லி. இது தெரில. ஆனால் செம ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணனால மோட்டிவேஷன் வந்து லிசாண்ட்ரும் தரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் அதுதான் அவங்களுக்கு என்னன்னா, அவனுங்க அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்க போல. நாங்கள் வந்து ராஜ பரம்பரை அப்போ இருந்தோம், அப்போ ஜெயிச்சுட்டே இருப்போம். புரியுது அவனுக்கு? அந்த மைண்ட் செட்லேயே இப்போ இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ இருக்க டைம் வேறு, உங்கள் மேனேஜர் வேறு, அந்த சிஸ்டம் வேறு, பின்னாடி நடந்த எல்லா பேக் எண்டில் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது, ஸ்மூத்தாக போச்சு. இப்போ நான் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. இப்போ ஒரே டீமாக டாமினேட் பண்ண போது ஃப்யூச்சர் ஃபுல்லாக அடுத்தடுத்த எரா வரும்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு எராவில் இருக்காங்க. ஸோ இவனுங்க யுனைடெட் லெஜண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கம்பேரிசன் வந்தாலே நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் உங்களோடலாம் கம்பேர் பண்ணாதீங்கடா, இது வேற எரா. புரியுதா அவனுக்கு? அது நிறுத்த மாட்டாங்க, எல்லாருமே பண்ணுறது தான். கண்டிப்பாக எஸ். அண்ட் இந்த மேட்ச் அதுவும் இப்போ லிசாண்ட்ரோ வந்து அவ்வளோ ஷார்ட்லாம் வந்து கிடையாது. முடிச்சிருந்தேன். ஏன்னா கார்லோஸ் புயோல் நமக்கு தெரியும், ஸ்பானிஷ் பார்சலோனா லெஜண்ட் சென்டர் பேக் டிஃபெண்டர். ஸோ அவருக்கும் லிசாண்ட்ரோக்கும் 1 இன்ச் 1.5 இன்ச் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் லெஜண்ட் ஆகும் போது சிமிலர் ஹைட்ல இருக்கவரால நல்லா விளையாட முடியாதா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸுடா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இன்னும் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ இவர் இன்னும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ குட்டியான ஆள் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஹைட் டசன்ட் மேட்டர். அவங்க மென்டாலிட்டி ப்ளஸ் அவன் ஒரு வேர்ல்டு கப் வின்னர்ரா. ஒரு வேர்ல்டு கப் வின்னருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடு. அதாவது வெளி கிளப்பில் இருக்க அவனுக்கு அடித்தா பரவாயில்ல, உள்ளே இருக்க நீங்களே அடிக்கிறீங்களேன்ற மாதிரி தான் யுனைடெட் ஃபேன்ஸும் ஃபீல் பண்ணாங்க. எனக்குமே பார்க்கும்போது என்னடா லிசாண்ட்ரோட அபிலிட்டி ஒரு ஆர்சனல் ஃபேனாக எனக்கே தெரியும். அந்த அளவுக்கு அக்ரெசிவ் ஆடுவார். ஹைட் அட்வான்டேஜ் இல்லாட்டியும் ஹாலாண்டே பார்த்தல எகிரி போட்டு அடித்தது என்ன.
ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது ஏன் பால் ஸ்கோல்ஸ் மிக்கி பட்லாம் இப்படி பேசுகிறாங்க? அதான் தெரிஞ்சு ரேஜ் பைட் பண்ணி நாங்கள் வந்து பேர் எடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு எதுக்கு அந்த தேவைன்னு தெரில, ஒன்றும் புரியல. எஸ், நம்ம ஃபைனல் ஷோக்கு வந்துட்டோம். அதாவது மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ். நீ என்ன நினைக்கிற? ஏதாவது ஒரு ஸ்கோர் லைன் சொல்லி ஆகணும். நான் கண்டிப்பாக ஆமாம் சொல்லி தான் ஆகணும். நான் வந்து 1-1 நினைக்கிறேன். ஏன்னா வந்து டெஃபினெட்லி ஆர்சனல் வந்து பயங்கர ஹையில் இருக்காங்க, யூசிஎல் டேபிள் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. யுனைட்டடும் செம்ம ஹை, சிட்டியோட ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டு வந்திருக்காங்க. ரெண்டு டீமே வந்து வின்னுக்கு தான் போவாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் யுனைடெட் செம்மையாக விளாண்டாங்க ஆர்சனலோட, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. ஸோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஐ சே 1-1. ஓகே, ஒரு ட்ரா எதிர்பார்க்குற என்ன கேட்டனா 2-1 வின் ஃபார் ஆர்சனல். கண்டிப்பாக ஜெயிச்சாகணும், ப்ளஸ் ஜெயிச்சிருவாங்க நம்புகிறேன். ஏதாவது பண்ணி லைனை கிராஸ் பண்ணிடுறேன், பிகாஸ் லாஸ்ட் 2 மேட்ச் ட்ரா பண்ண ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஜெயிச்சிருவாங்க தான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கொஞ்சம் யூஷுவல் கேம் இப்போ சிட்டியோட ஆடின மாதிரி ஆடினீங்கன்னா 2 டீமுக்கும் ஓப்பன் சான்சஸ் கிடைக்கும். நீங்கள் ஆனால் பஸ்ஸு போட்டிங்கன்னா அது வேறு கதை மாதிரி இருக்கும், கவுண்டர்ஸில் ஆடுவீங்க. ஸோ உங்களோட கேம் ஸ்டைலை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்ஸ் வரப்போகுது. பட் எனிவேஸ் 2-1 வின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக தான் போகுது அண்ட் ஜஸ்ட்டில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். ஓகே பார்ப்போம். நம்ம சண்டே நைட்டு தெரிஞ்சிடும் எதுவாக இருந்தாலும். அது வந்து சீசனுக்கு ரொம்ப மோஸ்ட் டிஃபைனிங் மேட்ச், அதுவும் முக்கியமாக ஆர்சனலுக்கு யுனைடெடுக்குமே. ஏன்னா அவங்க டாப் 4 முடிக்கணும்னா அதில் பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த கேம் ஈஸியாக முடிக்கலாம். ஸோ அன்டில் தென் நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கீழே போடுங்க.